ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலை வந்துட்டு நேற்று புதுச்சேரியில் கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் பியூஷ் கோயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூஷ் கோயல் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் லேண்ட் ஆன உடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையை உடனடியாக இங்கே கிளம்பி வாங்க, கமலாலயத்துக்கு வாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆர்டராக போட்டிருந்தாரு. நான் வந்துட்டு புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் இருக்கேன், 3 நாள் ட்ரிப்பில் இருக்கேன், நீங்கள் தானே மையக்குழு இருக்கு இல்லையா, யார் போட்டிடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசுங்க, என்னையா மையக்குழுவுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம் அண்ணாமலை. அதெல்லாம் இல்லை, நீங்கள் எனக்கு கிளம்பி வாங்க, நேராக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயல் சொன்னதுக்கு அப்புறமா தான் அடித்து பிடிச்சி ஹெலிகாப்டர்லாம் பிடிச்சி வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ வந்து சேர்ந்தவர்கிட்ட வந்துட்டு பார்த்தோன்னா நீங்களும் எல் முருகன் இருக்கார் இல்லையா, எல் முருகனும் டெஃபினட்டாக வந்துட்டு வரக்கூடிய எலெக்ஷனில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் போட்டிடுறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் போட்டிடுறது அப்படின்னா வந்துட்டு பார்த்தோன்னா, நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லையா, சிங்காநல்லூர் இல்லைனா கவுண்டம்பாளையம், இந்த தொகுதிகளில் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அதை தான் வந்துட்டு உங்கள்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ சீட்டு வாங்கியிருக்கவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கிட்ட இருந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும்தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், அந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதியை தான் வாங்கியிருக்காங்களே தவிர நான் கேட்ட தொகுதியை அவங்க வாங்கவே கிடையாது. நீங்கள் சும்மா போயிட்டு என்ன நாகையில் நில்லு, ராமநாதபுரத்தில் நில்லு அப்படின்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, நான் நிற்கிறேன், ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது வானதி சீனிவாசன் வந்து ஒட்டுமொத்த பாஜகவையும் உச்சகட்ட அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கான். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையை என்னதான் சமாதானம் பண்ணாலும் முடியலை அப்படின்றதுனால இப்போ கோவை வடக்கு யாருக்கு அப்படின்றது தான் பாஜகவில் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ என்னதான் ஆச்சு அண்ணாமலைக்கு, அண்ணாமலை கோவை வடக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறதுக்கான காரணம் பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலை கேட்டது என்னமோ கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் தொகுதிகளை தான். ஆனால் ஏன் வந்துட்டு இப்போ திடுதுப்புன்னு கோவை வடக்கில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா கட்சிகள்லையும் இருக்கிற மாதிரியே பாஜகக்குள்ளேயும் இந்த கோஷ்டி மோதல் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. அண்ணாமலையினுடைய அசுர வளர்ச்சி அப்படின்றத வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன் மாதிரியான ஆட்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் மாநில தலைவராக நயினா நாகேந்திரனும் எம்எல்ஏவா வானதி சீனிவாசனும் இருந்தாலும் கூட டெல்லியோட அதிக இணக்கமாக இருக்கக்கூடியது, டெல்லி தலைவர்களோட அதிகமாக இருக்கக்கூடியது அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் இவங்களுக்கு வந்துட்டு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதனால கோவையில் வந்துட்டு இன்னொரு தொகுதியை வந்துட்டு புஷ் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக ஏடிஎம்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி வந்துட்டு நம்ம வாங்கி அதில் அண்ணாமலை நின்று ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் அவருக்கான முக்கியத்துவம் அப்படின்றது அதிகமாக போயிடும். நம்மெல்லாம் வந்துட்டு தெரியாமல் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்துட்டு இன்னொரு தொகுதியை கோயல் பாட்டுக்கு கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஒதுக்கிறாருங்க. அப்படி ஒதுக்கி அண்ணாமலை ஒருவேளை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு கொங்கு பெல்ட்னாலே நீங்கள் தான் பவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா நம்மெல்லாம் வந்துட்டு நமக்குள்ள அப்படியே அனுசரித்து போய்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை ஜெயிச்சாருன்னா அதிமுகவை எப்படி பேசுவார்னு உங்களுக்கே தெரியும்ல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் எப்படி பேசுவாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன், நயினார்லாம் வந்துட்டு எடப்பாடியினுடைய காதை கடிச்சதுனால தான் ஒரே ஒரு தொகுதி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவை வடக்க பாஜகவுக்கு ஒதுக்கி இருந்தாங்களாம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உளவுத்துறை மூலியமா கண்டுபிடிச்ச நம்ம அண்ணாமலை இருக்கார் இல்லையா, உச்சகட்ட டென்ஷன் ஆயிட்டானா, என்னடா இது நம்ம ஜெயிச்சிடக்கூடாதுன்னு இவ்வளோ பிளானிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அரசியல்வாதிகள் வந்து ஒதுங்கி இருக்காரு. ஸோ டெல்லி தலைமை வந்துட்டு அண்ணாமலையை போட்டியிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மையக்குழு கூட்டத்துக்கு கூப்பிட்டு பேசினப்பையும் நான் போட்டியிடணும்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கோவை வடக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே வந்துட்டு ஷாக்கான வானதி சீனிவாசன், தம்பி நான் அங்கே சீட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி அப்போ அக்காவே நின்றுட்டு போட்டோம், எனக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே சொல்லியிருக்காராம்.
ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற குழப்பத்தில் இருக்காங்களாம் பாஜக தலைமை. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கட்சியை தமிழ்நாட்டில் நல்லா வளர்த்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். பாஜக எந்த அளவுக்கு வந்துட்டு லைம்லைட்டுக்கு கொண்டு வந்திருந்தாரு, கட்சியை எந்த அளவுக்கு வலுப்படுத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து முதல்ல மாநில பொறுப்புகளை பொடுங்கினீங்க, அதுக்கப்புறமா அவரை ஓரம் கட்டினீங்க, எலெக்ஷன்லையாவது அவரை போட்டியிட விடுவீங்க, எம்எல்ஏ ஆக்குவீங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாதுன்னா அப்போ அவர் உழைச்சதுக்கு என்னதான் மரியாதை? அப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஸ்டாண்டில் நிற்கிறதுனால தான் பாஜக தலைமை இந்த டைம் எப்படியாவது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்களாம். அட் த சேம் டைமில் வானதி சீனிவாசனும் கோவை தெற்கு இருக்கு இல்லையா, தெற்கில் ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருந்தவங்கள இப்போ வடக்கில் மாற்றிருக்கோம். இப்போ வடக்குலையும் சீட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா தேசிய மகளிர் அணியினுடைய தலைவராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமை தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மயிலாப்பூர் தொகுதி இருக்கு இல்லையா, மயிலாப்பூர் தொகுதியில் வேணா அண்ணாமலையை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறுக்கிட்ட தமிழிசை வந்துட்டு அங்கே நான் வேலையை ஆரம்பிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டியலே இன்னும் தலைமைக்கு போல, டெல்லி தலைமைக்கு போல. இப்போ வந்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் வேணால் மயிலாப்பூர்லேருந்து ராதாபுரத்தில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாராம் கோயல். ஸோ வரக்கூடிய எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோன்னா ஒருவேளை ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில், ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே வந்துட்டு அவங்களே நின்று போகிறாங்கங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அண்ணாமலை அங்கே பேசியிருந்தாலும் திரைமறைவில் கோவை வடக்கம் வந்துட்டு எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்ற முடிவில் இருக்காரா அண்ணாமலை. ஸோ எனக்கு எதிராக நீங்கள் வந்துட்டு குழி தோண்டினீங்க, உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்ற முடிவில் கோவை வடக்கில் தான் போட்டிடுவேன் அப்படின்றதுல தெளிவாக இருக்காராம். அட் த சேம் டைமில் வந்துட்டு ஜெயிக்கக்கூடிய தொகுதி தானே மயிலாப்பூர், அங்கே வேணால் வானதி சீனிவாசனை தூக்கி போடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதனால் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை டெல்லி தலைமை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்கேஸ் இல்லை அது வானதி சீனிவாசனுக்கே வந்துட்டு இருக்கட்டும், அவங்களே கோயம்புத்தூரில் வந்துட்டு கண்டினியூ பண்ணட்டும்னு தலைமை நினச்சா டெஃபினட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை மயிலாப்பூர் இல்லைனா மொடக்குறிச்சியில் தான் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டிடுறது அண்ணாமலையினுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை.